எவ்வளோ பாட்டிமா இளநீ? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு பரவாயில்லையே. என்ன இவ்வளோ வேகமாக வெட்டுறீங்களே? அப்படியா? ரொம்ப சர்வீஸ் ஆட் இருக்குது, இவ்வளோ வேகமாக வெட்டுறீங்களே. அடடா. பரவாயில்ல. உங்களுக்கு என்ன வயசு இருக்குங்க கேட்டிங்கம்மா? கொடுங்க பாட்டிம்மா. 70 வயசு ஆயிடுச்சிங்களா? நான் இதோட உங்கள்கிட்ட 3வது இளநீ குடிக்கிறேன். எனக்கு என்னென்னா இன்றைக்கி வேறு வியாபாரம் இல்லைன்ட்டீங்க, என் மனசு கேட்கல. அதனால் பாட்டிமாவுக்கு ஒரு வியாபாரம் ஆகுன்றதுக்காக 3 இளநீ குடிச்சிக்கிறேன். சரியா? இதே மாதிரி உங்கள்ட்ட நிறைய பேர் இளநீ குடிக்கணும் பாட்டிமா. உங்கள் வயசு 76 வயசில் இப்படியும் வேலை செஞ்சு போய் இளநீ வெட்டி இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஓய்வு எடுக்கிற வயசு தான் உங்கள் வயசு. ஆனால் அந்த ஓய்வு எடுக்கிற வயசுலேயும் நீங்கள் இந்த மாதிரி இளநீ வெட்டி கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். அது வந்து 20 ரூபாய்க்கு இளநீ தரது பெரிய விஷயம். ஏன்னா இப்போல்லாம் வந்து இளநீலாம் 50 ரூபா கம்மியாலாம் கிடையாது, 60 70ங்கிறாங்க. ஆனால் நீங்கள் 20 ரூபாய்க்கு இளநீ தந்து கொடுக்குறது பெரிய விஷயம் தான். அது எப்படி உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுது? ஓ, அப்படி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் எப்பயுமே 20 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா இல்லை இப்போ மட்டுமா? 50 60. இன்றைக்கி ஏதோ சரி எனக்கு வியாபாரம் இல்லை, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் இருந்தாலும் பெரிய விஷயம் தான். 20 ரூபாய்க்கு கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம் தானே? இல்லை இது எப்பயுமே இல்லாத இது இன்றைக்கோ சரி எனக்கு வியாபாரம் இல்லை மக்களுக்கு குடிக்கட்டும் அப்படின்னுக்காக கொடுக்குறீங்க. இருந்தாலும் அது அசலுக்கு ஆகாது. இருந்தாலும் கொடுக்கணும். உங்கள் மனசு வருது பாருங்க, அந்த மனசு யாருக்கு வரும்? செய்யணும் கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன பாட்டிமா? சரசு. சரசு பாட்டிமா. பண்ணி போகிறது உங்கள் வயசில் வந்து பண்ணி தர்றது பெரிய விஷயம். இருந்தாலும் சொந்த காடு இருக்கா பாட்டிமா? வீடே இல்லை, காட்டுக்குள்ளே தான் குடியிருக்கிறீங்களா? காடெல்லாம் கிடையாது. நீங்கள் இளநீ வந்து வீடும் கிடையாது. இளநீ வந்து எப்படி இளநீ வாங்கி தான் விற்கிறீங்க? வாங்கி வைக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் கட்டுப்படி ஆகாமல் ஆகாதாங்கிறது நீங்கள் யோசிக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்காக 20 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு உங்களுக்கு மனசு வருது பார்த்தீங்கன்னா, இந்த மனசு பெரிய மனசு பாட்டிமா, மிகப்பெரிய மனசு இதுதான். கண்டிப்பாக 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 செய்யணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. நல்ல சரிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டிமா கடையில் இளநீ குடிச்சது வியாபாரம் இல்லை, வராது இந்த மனசு. பரவாயில்ல பாட்டிமா. இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. எந்த ஊர் பாட்டிமா அது? மேட்டுக்கடை, பெருந்தூர் ரோடு மேட்டுக்கடை. ஈரோட்லேருந்து பெருந்தூர் ரோடு மேட்டுக்கடையில் நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வாங்கி குடிப்பாங்க பாட்டிமா.